ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நீங்கள் நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி தைப்பூசம் இல்லை, அப்படி இல்லை, இன்றைக்கி தைப்பூசம் தான். உண்மையாலுமே கோயிலுக்கு போக போகிறோம். என்ன கோயிலுக்கு போகிறோம், எங்கே போகிறோம், இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நீங்கள் விளாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, மார்னிங் காலையில் இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். காலையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணண்ணாவோட அக்கா லெமன் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெமன் ரைஸ் தான். அவங்க வந்து தொக்கு அரைக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக எதுவும் துவையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணி வந்து சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குட்டிமா எல்லாருமே குளிச்சு ரெடி ஆயாச்சு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்க அண்ணன் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆச்சு. மேல ஆயிடுச்சு. பட் ஆனால் அண்ணன் குளிக்கல, வந்துருவாரு. அண்ணன் வந்து குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிடுவோம். வீடெல்லாம் காலையில் எந்த கோயிலுக்கு போறோம் அது சொல்லுங்க. அது வந்து உள்ள போக தான் சொல்லுவோம். ஆமா, இது வந்து ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில். கண்டிப்பா வந்து நாங்க வீடியோ எடுத்து உங்களுக்குள்ள நாங்க அப்லோட் பண்றோம். வீடியோ ரன்னிங்லேயே அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? அப்படி பாருங்க, அந்த நம்ம வீட்டு வாண்டுகள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாண்டு, இங்கே ஒன்று, இது நம்ம குட்டி, இது கண்ணனோட பையன், இது குட்டி பாப்பா. ஓய் ஹாய் சொல்லுங்கள் 3 பேரும். ஹாய். வெக்க வேறு வந்துருச்சு. சரி வாங்க, நம்ம மறுபடியும் எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் சாப்பிட்ற ப்ராசஸில் இருக்காங்க. அண்ணனா தான் அவங்க அண்ணன் வரவே மாட்டேங்கிறான். மருமக பிள்ளை சாப்பிடுங்க. என் பிள்ளைக்கு மாமான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லோரும் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா மாமா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நானும் அண்ணியும் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தோம். கண்ணண்ணா வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் கார் இருக்குது. அந்த கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பஸ்ஸில் போனால் லேட் ஆகும் அப்படின்ட்டு. 3 டீ கப்பில் கொடுத்துலாம். வடை ஒரு எனக்கு கப்பில் வேணாம், டம்ளர் இருந்தால் போதும். கப்பில் எல்லாம் குடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு டம்ளரில் கொடுத்துருங்கண்ணா. கப்பு வேண்டாம். திருப்பூரில் டம்ளர் இல்லை, நான் டம்ளரில் தான் கப்பு. கப்பில் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. இதை விட 5 ரூபா தான். 2 விட 10 ரூபா. சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பண்பொலிங்கிற ஊரில் இருக்கோம். எங்கள் அண்ணா கடையில் டீ சாப்பிட்லான்னு வந்துருக்குறோம். டீ ஒரு டீ தான். உனக்கு எத்தனை டீ வேணும்? வாங்க டீ சாப்பிடலாம். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் போடுறோம். அப்படியா? அந்த சைடு பின்னாடி. ஓகே நான் அப்படி இந்த பக்கம் இருக்குல்ல. ஓகே. இதாங்க நெல் எல்லாம் ரோட்டில் நெல் பாருங்கள், குமிழ் வச்சுருக்குறாங்க. எதுக்கு வச்சுருக்காங்க? நம்ம ரோட்டில் எதுக்கு வச்சுருக்குறாங்க? இனிமேல் தான் நிலம் அளந்து போடுவாங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருங்க கோயில் வந்துடும். என்ன கோயில்? திருமலை கோயில். மாய் காய்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம திருமலை கோயில் தானே. திருமலை கோயில் வந்துட்டோம். இறங்கி நடந்து போகல, அப்படியே கார்லேயே மேலே போயிடலான்னு சொல்லி நின்றுட்டுருக்கோம். காரில் மேலே போகாதாம்மா? ஓ, காரில் காரில் மேலே போகாதாம்மா? இறக்கிட்டு கூட அப்படியே பார்க் பண்ணாம திருப்பி பார்க் பண்ணாம கீழே வந்துடுறேன் சார். பார்க் பண்ண மேலே இதுக்கு மேலே வண்டியை விட முடியாது. வண்டி வந்து அங்கே உள்ள விட விட்டுருங்க. கோயில் மேலே ஒரு அளவு ஏறி போயிருங்க. க்ரௌட் அதிகமாக இருக்குது. லாக் பண்ணிட்டாங்களா இருக்கு. இவ்வளோ நேரம் போச்சு, லாக் பண்ணிட்டாங்களா இருக்கு. மேலே ஃபுல்லாகிருச்சானே? இல்லை, இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடலாங்களா? 1/2 மணி நேரம் ஆகும். மேலே ஏறிடலாமா? சரி பரவாயில்ல, வாங்க மேலே நடந்து போகலாம். வாங்க. மாமா இருக்கிறாரு. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். மேலே இருக்க கோயில். டைம் பார்த்தீங்கன்னா மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம
உள்ளே நுழைஞ்சனையுமே பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம பார்த்தோம். அவங்க நம்ம கூட பேசிவிட்டு அதை வீடியோ எடுக்கலை, பேசிவிட்டு அப்படியே நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படி ரொம்ப சுடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படியெல்லாம் சுடலை, ஓரளவுக்கு லைட்டாக தான் ஹீட்டாக இருந்துச்சு. மணி 12 இருந்தால் கூட ரொம்ப ஹீட் வந்து தெரியலை. அப்படியே ஏறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாய்ஸ் ஓவர் அதுலேயே கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சாமி பாட்டு போட்டிருந்தனால என்னால் வாய்ஸ் ஓவர் அதில் கொடுக்க முடியல. நல்லா இருந்துச்சுங்க. படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக படி ஏறும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. பாறையிலேயே வந்து படி மாதிரி செதுக்கி விட்டுருந்தாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம கீழே விழுந்துருவோம். பார்த்து கரெக்டாக க்ரிப்பாக தான் ஏறி ஆகணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு படி. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஏறும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப தாகடிச்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பழனி கோயில் இந்த மாதிரி வேறு கோயில் போகல, அங்கங்கே அந்த ஆர்ச் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் உட்கார்றதுக்கெலாம் அந்த ஆர்ச் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இந்த கோயில் அந்த மாதிரி எதுவுமே போடலை. மொட்டை வெயில் தான் அடிச்சுது, நிற்க முடியல. கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்துச்சு. நடந்து போகிறக்கும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே சிரமமாக தான் இருந்தது. ஆனால் வியூ அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே சுற்றி பார்க்கல ஃபுல்லாக மலை, தென்னை மரம் இதெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக மெதுவாக சாமி பாட்டு கேட்கல அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ணன் தான் கண்டிப்பாக எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய் தாண்டா ஆகணும், போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாப்பா ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், கால் ரொம்ப வலிக்குதுனால ஏற முடியாது அப்படின்னா அண்ணன் வந்து தூக்கிட்டாரு. நான் தூக்கிக்கிறேன் பாப்பாவை அப்படின்னு. என்னடா மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? சத்தியமாக என்னால் முடியலைங்க. நாக்கு தள்ளுது. படி பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்கி இருக்காங்க. படி இப்போ மழை தான், மழையில் செதுக்கி தான் படியை கட்டு. எக்ஸ்ட்ரா எடுத்தது ஃபிட்டிங் கிடையாது. தண்ணி தெரியுமா பண்ணி என் பிள்ளைதான் பாவம் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பா ஒரு வழியாக தக்கி முக்கி எல்லாம் இதாகி மேலே ஏறி வந்துட்டோங்க. மேலே ஏறி வந்து அந்த கோபுரத்தை பார்த்தாச்சு. அப்படியே சுற்றி பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. காலை கழுவிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உள்ளே வந்து பார்த்தோம். ஃபுல்லாக கூட்டம், நல்ல சரியான கூட்டமாக இருந்துச்சு. எங்கள் இடத்துல நிற்கிறக்கே அந்த எறும்பு மாதிரி குட்டியாக வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. உண்மையாலுமே இவ்வளோ கூட்டம் வந்து நான் வேறு கோயிலில் பார்த்துருக்குன்னு என்னன்னு தெரியல. எப்படி லைனில் நின்று எப்படி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு தெரியல. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். மாமாவும் அண்ணாவும் போய் நாங்கள் லைனில் நிற்கிறோம், நீங்கள் போய் உட்காருங்க நிழல்ல, வெயிலில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான், அண்ணி, பாப்பா, தம்பி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டோம். அக்கா எல்லாருமே உட்காந்துட்டோம். அவங்க வந்து அந்த சைடு நின்றுட்டு இருந்தாங்க. எப்படியோ லைனில் வந்து நின்றுட்டு தான் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், மாமாவும் அண்ணாவும். எப்படியோ லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவாயி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கால் சுடு. நாங்கள் வந்து ஒவ்வொரு இடமா மாறி நின்றுக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வாங்க வந்து நில்லுங்க, பக்கத்தில் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னாங்க. அதனால் வந்துட்டோம். வந்து நின்னோன்னையுமே நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப சுடு. ஐயோ சரியான சூடுங்க. அவர் அப்படியே திரும்பி நிற்க சொல்லி அவர் கால் மேலே ஏறி நின்றுக்கிட்டேன் நான். அன்னை சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொட்டா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே நிற்க முடியல, கால் ரொம்ப சூடுப்பா, நிஜமாக தாங்க முடியல, அவ்வளோ வெயில். அண்ணன் எங்களை விட ஒரு 2 ஸ்டெப்பு பேக்கில் போயிட்டார், நாங்கள் முன்னாடி போயிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவங்க 2 பேர் இடையில பூந்துட்டாங்க. டென்ஷன் வந்தது, இருந்தாலும் என்னடா பண்ணுறது அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டோம். அப்படியே கோயிலேருந்து அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க. மெதுவாக நடந்து சாமியை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீயாக போகிற டிக்கெட்லாம் 100 ரூபா டிக்கெட்டில் உள்ளே வந்துட்டோம். ஐயோ போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் 20 ரூபா டிக்கெட்டும் இருக்குது, நீங்கள் 20 ரூபா டிக்கெட் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா டிக்கெட்டில் வாங்கி நம்ம உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே இந்த சைடு ஒரு கோயில் இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து பெரிய பாம்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணன் தான் அது சொன்னாப்புல. உண்மையாலுமே பாப்பா இந்த இதுக்குள்ளே வந்துட்டு பெரிய பாம்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் யாராவது திருநெல்வேலி சைடு இருந்தீங்க, சொரண்டை சைடு இருந்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அழகான மயிலோட செதுக்குன இந்த இது தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ட்ராயிங் பண்ணியிருக்காங்களா இனி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சம்திங் எனக்கு தெரியல. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அது போக பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து உட்காந்தாச்சு. இவங்க யார் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர். கீழே 2 பேர், மேலே வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. வீடியோலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு சரி எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவும் எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரண்ணே அங்கே நிற்கிறார் பாருங்க, அவர் வந்து நம்ம சொந்தக்காரண்ணே. எல்லோரும் சேர்ந்து நின்று வீடியோவும் எடுத்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் ரிட்டன் அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கூடி குறையாமல் அப்படியே தாங்க இருந்தது. எந்த இடத்துலையும் கூட்டம் குறையல, அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வெளியே வந்து பார்த்தோம். கூட்டம் எந்த இடத்துலையும் குறையலை, அப்படியே தான் இருந்தது. சரி நம்ம அப்படியே மெதுவாக நைஸாக கிளம்புவோம், பசியும் வேறு ஆயிடுச்சு. என்ன தான் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இந்த ரெடிமேட் சப்பாத்திலாம் ஆகாதுங்க, நம்ம போடுற சப்பாத்தி தான். அண்ணி வீட்டில் அன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அண்ணன் ரெடிமேட் சப்பாத்தி கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாப்புல. அதான் ரொம்ப வழியிலேயே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினோம். இந்த மாரியம்மன் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா புத்து சாமி வந்து இருந்தாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த செண்டுமல்லி வந்து நம்ம சாமிக்கு வந்து உள்ளுக்குள்ளே போட்டது கிடையாது. பட் ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி போடுறாங்க. நம்ம ஊரில் ஏன் போடுறதில்ல அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாச்சு. லெமன் சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு லைனாக உட்காந்தாச்சு. வாங்க சாப்பிட்லாம். நான் இது உட்காந்து சாப்பிடும் போது பார்க்கவே இல்லை. சாப்பிடுங்க போ. இங்கே கீழே விழுந்துருக்கு தான். இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். எங்கே பூத்துருக்கு? தெரியுதுங்களா? நாகலிங்க பூ மரம் பாருங்க, எத்தனை சூடு இருக்குன்னு. கண்ணு எடுப்போம். மரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. மேலே வரைக்கும் ஃபுல்லாக பூ தான். மேலே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏம்மா தைப்பூசம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, இப்போ வீடியோ போடுறையே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப வலி. இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது. இனிமேல் கரெக்டாக போட்டுடுறேன். பாய்.